அடுக்குமாடி வீட்டின் துணி காய வைக்கும் கம்பியில் சிக்கிக்கொண்ட குழந்தையை மீட்ட 2 வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பொதுநல உணர்வு விருது வழங்கப்பட்டுள்ளது. சமூக உணர்வுடன் தன்னலமற்ற அந்த செயலை பாராட்டி அவர்களுக்கு அந்த விருதை வழங்கியது சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை. ஜூரோங் ஈஸ்ட்ரீட் 32 பிளாக் 371 நேற்று அந்த சம்பவம் நடந்தது. 2ஆம் மாடியில் உள்ள வீட்டில் தனியாக இருந்தது அந்த 3 வயது குழந்தை. துணியை உலர்த்தும் பால்கனியின் தடுப்பு கம்பிகளுக்கு இடையில் குழந்தையின் கழுத்து சிக்கிக் கொண்டது. அதிலிருந்து விடுபட முடியாமல் கதறி அழுத குழந்தையை கண்ட வழிப்போக்கர்கள் சிலர் கூச்சலிட்டதால் அவ்விடத்திற்கு விரைந்ததாக கூறினார் இந்திய ஊழியர் திரு சண்முகநாதன். நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பக்கம் புளோக்கெலாம் சவுண்டு கேட்டு கூட்டமெல்லாம் கூட்டினாங்க, எல்லாம் ஓடினாங்க. அதை பார்த்து நாங்களும் போய் பார்க்க போனோம். அங்கே போனால் ஒரு சின்ன குழந்தை மாட்டிக்கிட்டு. குழந்தையை விடுவிக்க அருகில் உள்ள குழாயின் வழியாக ஏறினர் திரு சண்முகநாதனும் திரு முத்துக்குமாரும். எங்கள் ஒர்க்கர் ஒரு ஆள் ஏறி பார்த்தாரு. முயற்சி பண்ணி அவர் முடியெல்லாம் வழுக்கி விட்டுருச்சு. வழுக்கி விட்டோன்னே சமூகம் அடுத்து ஏறிட்டார். மேலே ஏறி பேபியை தாங்கி பிடிச்சிட்டாரு. அப்புறம் மேலே தூக்கி பார்த்தாரு, முடியல, அந்த நெஞ்சு மாட்டிக்கிச்சு. அப்புறம் நான் ஆப்போசிட்டில் பைப்பில் ஏறி மேலே பால்கனி பக்கத்தில் இருக்குது, அது மேலே ஏறி இவர் ஷேக்கிங் பண்ணி கொடுக்க நான் மேலே லைட்டை அசைச்சு மேலே எடுத்துட்டேன். அதன் பிறகு அங்கு வந்த குடிமை தற்காப்பு படையினர் குழந்தையை ஏணி வழியாக கீழே இறக்கினர். விவேகத்துடன் செயல்பட்ட இருவரையும் பாராட்டி இன்று அவர்களுக்கு பொதுநல உணர்வு விருது வழங்கப்பட்டது. இந்த மாதிரி விருது கொடுக்கறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி சிங்கப்பூரில் எல்லாத்துக்கும் ஊக்கி வைக்கும் போது எங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தையின் தந்தை திரு ஃபஸ்லி தொலைபேசியின் வழி திரு சண்முகநாதனுக்கும் திரு முத்துக்குமாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். குழந்தையின் தாய் மூத்த பிள்ளையை பள்ளிக்கு அனுப்ப சென்றிருந்ததாகவும் வீட்டில் குழந்தை ஐபேட் கைக்கணினியில் விளையாடி கொண்டிருந்ததாகவும் பெற்றோர் தெரிவித்தனர். ஐபேட் தவறி கீழே விழ அதை எடுக்க குழந்தை முயன்றிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர். சம்பவத்தை தொடர்ந்து வீட்டில் பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்தப் போவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். போலீசார் அச்சம்பவத்தை கவனக்குறைவு என வகைப்படுத்தியுள்ளனர்.